நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாப்பிள்ள, அவளே நகைய பறி கொடுத்த துக்கத்துல இருக்கா. அவளை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்களே. திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? நகைய அடமானம் வைக்கிறதுக்கு கேட்ட, இவ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. இவ மட்டும் என்ன மதிச்சு கொடுத்திருந்தா நகையெல்லாம் இந்நேரம் சேட்டு கடையில் பத்திரமால இருந்திருக்கும். ஆனா இவ நகையெல்லாம் அடமானம் வைக்கிற பழக்கம் இல்ல, ஐஸ்வர்யம் போயிடுன்னு சொன்னாலே. இப்ப என்ன ஆச்சு? எவனோ ஒருத்தன் மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டான். ஏங்க இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் நகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நீங்க தான் கோவப்பட்டு ஏதாவது. நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறீங்க? என் மேலே சந்தேகப்படுறியா? என்ன திருட்டு போயேன்னு சொல்றியா? ஐயோ இல்லங்க, நான் சந்தேகம்லாம் படலங்க, சாதாரணமா தான் கேட்டேன். சாதாரணமா கேட்டியா? சாதாரணமா கேட்டியா? இங்க வாங்க. இந்த ஆளை கேளு சாதாரணமா. இங்க வாமா. இந்த பால் கேளு சாதாரணமா. இங்க வாயா. இந்த ஆளை கேளு சாதாரணமா. என்ன பார்த்து கேக்குற? நான் வீட்ல இல்லாதவ, இவங்க வீட்ல இருக்கிறவங்க, இவங்கள எல்லாம் கேட்கணும். நீ மாப்பிள்ள என்ன நீங்க எங்களை போய் சந்தேகப்படுறீங்க? என்ன இவன் சந்தேகப்பட்டு கேட்கலாம், உங்களை நான் சந்தேகப்பட்டு கேட்க கூடாதா? ஐயோ சரி சரி நிறுத்துங்க, ஏதோ தெரியாம கேட்டேன், மன்னிச்சிடுங்க. என்னடி மன்னிச்சிருங்க? எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்பீங்களா? வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டல்ல, கேவலப்பட்டு போயிட்டல்ல, அந்த ஏத்தத்துல ஆளாளுக்கு இப்படி கேக்குறீங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்களை நாங்க அப்படி தப்பாவே நினைக்கல. ஏதோ எங்க பொண்ணு நகை காணாம போன வருத்தத்துல அப்படி பேசி. உண்மையிலே வருத்தப்பட வேண்டியது நானு. அங்க இருந்த நகையிலே முக்காவாசி நான் வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்த நகையை நானே திருடுவேனா? அதனால ஒண்ணு செய்யுமா, போ போலீஸ் ஸ்டேஷன் போ. ஐயோ என் புருஷன் தான் திருடு, நானும் போய் கம்ப்ளைண்ட் வந்து என்ன இழுத்துட்டு போட்டோம். சட்டையை அவுத்து போட்டு முட்டி முட்டி என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அது அவ்வளவு நல்லா இல்ல. ஏமா இது பாருமா, நகை போனா போகட்டும், இதோட விட்டு தொலை. யாரும் இனிமே இந்த பிரச்சனை பத்தி பேச வேணாம். ஆமா, இந்த வீட்டுல நான் வந்ததுல இருந்து நிம்மதி போயிடுச்சு எனக்கு. மாப்பிள்ள என்னையா மாப்பிள்ள? மாப்பிள்ளையா தொலைச்சு போடுவது. அவர் தான் கோவத்துல இருக்காரு இல்ல? ஆப்த ரொம்ப சவுண்ட் விடுறாரு. தப்பு பண்ணிருப்பாரோ? எப்போ வாய் மூடிட்டு சும்மா இருமா. தப்பு பண்ணிருப்பாரா? தப்பு. நாங்கள் வந்த நேரம் சரியில்லை போல இருக்குண்ணே. நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக சீமந்தத்துக்கு வந்துருங்க அண்ணி. வரேன் தே. வரமா வா வரங்கா. ஐயோ ஐயோ அப்பா. முத்தழகி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் நகை உன் கையை விட்டு போகவே போகாது. அது யாரு எடுத்தாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படிமா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு, நீ வா. முத்தழகி நீ எல்லா நகையும் தொலைச்சிட்டு நிக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? வீட்லயே திருட இருந்தா நகை காணாம போகதா செய்யும். என்ன சொல்ற? வீட்லயே திருடனா? உனக்கு அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியுங்க. உங்களுக்கும் முத்தழகு அக்காக்கும் தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியும் உனக்கு? எல்லாத்தையும் வெளியவே சொல்ல முடியுமா? வள்ளியக்கா வீட்டுக்கு தானே போறோம், அங்க வச்சு பேசிக்கலாம். இங்க சொல்ல மாட்டியா? ரோட்ல போகும்போது பேசுவாங்க, பேசாம வாங்க. சரி வா. போலாமா? இந்தாங்க எடுத்துக்கோ. கவி. தேங்க்ஸ்க்கா. மணியரசு, நீங்க சீமந்தத்தை கூப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணன் வீட்டில் நகை காணாம போச்சு நீங்க சொன்னோன்னே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. அண்ணே, எனக்கு அதோட ஷாக்கா இருந்தது கவிதா சொன்னது. அண்ணி வீட்டில் தான் நகை திருடினவன் இருக்கானா. அப்படியா? ஆமா, யாருன்னு கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன கவிதா, அந்த வீட்ல தான் திருடன் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்?
உங்க யாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அதை வச்சுதான் அந்த வீட்லயே திருட இருக்கான்னு சொல்றேன். திருடன்னு யார சொல்ற? வேற யாரு? உங்க கடற்கரை அண்ணன் தான். முட்டாள்தனமா பேசாத. அந்த நகையில அன்னைக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் தான். அவர் நகை அவரே திருடுவாரா? நானா ஒரு கணக்கு போட்டுதான் சொல்றேன். நீ எதை வச்சு அப்படி சொல்ற கவிதா? அவர் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அதை வச்சுதான் சொல்றேன். போதும் சஸ்பென்ஸ், விஷயத்துக்கு வா. உங்க அண்ணன் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்காரு. அது உங்க யாருக்காவது தெரியுமா? கவிதா, எங்க அண்ணன் பொண்ணு விஷயத்துல அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அப்படியா? ஒரு நாள் கோவில்ல என் கண்ணு எதிர்க்கே உங்க அண்ணன் அந்த ஸ்னேகாக்கு குங்குமம் வச்சு விட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ தெரிஞ்ச பொண்ணு ஃப்ரெண்ட்லியா குங்குமம் வச்சிருக்கலாம் இல்லையா? அதை போய் ஏன் தப்பா புரிஞ்சுட்டு அவர் மேல பழிய போடுற நீ? ஃப்ரெண்ட்லியா தான் குங்குமம் வச்சு விட்டாரு. சரி, அத கூட விடுங்க. உங்க அண்ணன் மேல ரொம்ப தான் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த ஸ்னேகா உங்க அண்ணன் மூலமா கர்ப்பமாயிருக்கா. அத கலைக்கவும் செஞ்சிருக்கா. நீ சொல்றதுல நாங்க எப்படி நம்புறது? நாம எல்லாரும் அந்த வீட்ல இருக்கும்போது நான் அடிக்கடி சம்மந்தமே இல்லாம கடற்கரை மாமா மட்டும் குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பேனே. நீங்க யாராவது அதை கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, அடிக்கடி நீ ஏதாவது உளறிக்கிட்டே இருப்ப. அது எங்க யாருக்குமே அப்ப புரியல. இப்பதான் விஷயம் எல்லாம் புரியுது. நான் அப்ப சொன்னதெல்லாம் மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஆனா கடற்கரை மாமாக்கு மட்டும் நல்லாவே புரியும். அவர் பக்கம் தப்பு இருக்கிறதுனாலதான் அவர் அவ்வளவு பொறுமையா இருந்தாரு. நான் முத்தழகாவை அவ்வளவு தைரியமா எதிர்த்து நின்னேனே. அவங்க நினைச்சிருந்தா உடனே அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க முடியும். ஏன் அவங்களால முடியல? அவங்க என்ன விரட்ட நினைச்சுப்பலாம். நான் கடற்கரை மாமாவை மிரட்டிக்கிட்டே இருந்தேன். அவரு வேற வழி இல்லாம முத்தழகாவை அடக்கி வச்சிருவாரு. அப்படியே மாமாவை மிரட்டி மிரட்டிதான் நான் காரியத்தை எல்லாம் சாதிச்சிட்டு இருந்தேன். அடிப்பாவி, அந்த வீட்ல இவ்வளவு விஷயம் எங்களுக்கு தெரியாமே நடந்திருக்கா? இப்ப கூட அந்த ஸ்னேகா தான் மாமாவை அவ இஷ்டத்துக்கு காட்டி வச்சிட்டு இருக்கா. ஸ்னேகா சொல்லிதான் மாமா அக்கா நகையை தெரியாம எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நீ இந்த விஷயத்தை அண்ணிட்டு சொல்லிருக்கலாம்ல. மணி அரசு, வேண்டாம். எதுக்கு சும்மா தேவையில்லாம பிரச்சனை நடக்கும்? கவிதா சொல்றதா சரி. நாம பாட்டுக்கு அவங்க கிட்ட ஏதாவது சொல்ல போய் நம்மளால தான் பிரச்சனை வந்ததுன்னு நினைச்சுப்பாங்க. எப்படி இருந்தாலும் முத்தழிகாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரியதா போகுது. எதுக்கு தேவையில்லாம நமக்கு வீண் வம்பு? என்னன்னு இப்படி சொல்றாங்க அண்ணி? டே, வள்ளி சொல்றது சரிதான்டா. ஏற்கனவே அண்ணன் நம்ம மேல சங்கடத்தில் இருக்காரு. இந்த விஷயத்த போய் அண்ணிக்கிட்ட சொன்னோன்னு ஏன் தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு தெரியாத மாதிரி விட்டுருவோம். நீ ஏன் இதை பத்தி கவலைப்படுற? நீ போய் சீமந்த வேலையெல்லாம் பாரு. நான் வழியை கரெக்டா வந்துடும். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடும். நாங்க கிளம்புறோம். ஆ, வந்துருங்க அண்ணி. சரிம்மா. சரி, பாத்து மெதுவா போ. हरी करुमारी आता दंडुमारी मरुवत्तूर आदि पराशक्ति अम्मा हेप्पलक्कारी मलयनु रंगाल परमेश्वरी ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति
நகை எங்கேயும் போகல, அப்படியே தான் இருக்கு. என்ன சாமி, வீடு முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் இல்லையே. உங்க வீட்டுல இல்லைன்னா தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கலாம். ஏன் சாமி, நகையே பீரோக்குள்ள வச்சு பூட்டியிருந்தோம், அதுக்கு காலு முளைச்சு பீரோவை திறந்துட்டு ஓடி போயிடுச்சா? நாக்க அடக்கி பேசு, இல்லைன்னா வாயை கட்டிடுவேன். சாமி மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாதனமா பேசிட்டேன். நகை எங்க இருக்கு, யார் எடுத்தாங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அப்படி கேளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வாசல் தாண்டி இடது பக்கம் 25 மைல் தூரத்துல கிழக்கு பார்த்த வீட்டுல அந்த நகை பத்திரமா இருக்கு. யார் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆத்தா அகராதியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. யார் எடுத்தான்னு சொல்றேன், கேட்டுக்கோ. சிங்க முக உடையவன், செவந்த கண்ணுடையவன், 6 அடிக்கு 1/2 அடி குறைவானவன். சிரிப்புல சிக்கனம் இருக்கும், ஆனா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஏன் சாமி, அப்படி எடுத்தது ஆம்பளை தானா? ஆமா. அது யாருன்னு சொல்ல முடியுமா? வீட்டுல இருந்தவனும் சொல்லலாம், வெளியே இருந்து வந்தவனும் சொல்லலாம். என்ன சாமி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உனக்கு யோசிக்க மூளை இல்லைன்னு. தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி, காணாம போன நகையுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். என் புருஷன் எனக்காக ஆசை ஆசையா எடுத்து கொடுத்தது. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களேன். கொடுக்கிறேன். ஓம் சக்தி மகமாயி. அவளா இருக்க வேண்டியவன் தான் களவாடிட்டு போயிருக்கான், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் சாமி, காவலா இருக்க வேண்டியவன்னா? அம்மா, மனசுக்குள்ள நினைச்சது சரிதான். அவர் தான் நகையை எடுத்திருக்காரு. மாப்பிள்ளை தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரேம்மா. எனக்கு அவர் சொல்லும் போதே நம்பிக்கை இல்லைம்மா. ஏன்னா அவர் அடமானம் வைக்கிறதுக்காக நகையை என்கிட்ட கேட்டார். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நகையை இரவல் கேட்டாங்க. நான் எடுத்து கொடுக்கலான்னு பீரோ கிட்ட போறேன். அவர் ஓடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நகையை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அவர் தான் எடுத்திருப்பாருன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சுமா. ஏமா முத்தழகி, நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இப்படிதாம்மா நடந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் மனசுல படுது. அது மட்டும் சரியா இருந்துச்சுன்னு வையேன், அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு பாரு. அவசரப்படாத முத்தழகி, சாமி கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுடலாம். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எங்க மாப்பிள்ளைய தான் சொல்றீங்க. எங்க மாப்பிள்ளை தான் எடுத்தாருன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? இருங்க, ஆத்தா கிட்ட கேட்டு சொல்றேன். கேளுங்க சாமி, கேளுங்க. ஆத்தா, அப்படியா ஆத்தா? அவங்க வீட்டு மாப்பிள்ளை தான் எடுத்தாரா? சொல்லு ஆத்தா. நகையை திருடினது நெருக்கமான சொந்தம் தான் ஆத்தா சொல்றா. உங்க வீட்டு மாப்பிள்ளை கொஞ்ச நாளா தான் உங்க வீட்டுல இருக்காரா? ஆமா சாமி. அப்ப அவரு தான் எடுத்திருக்காரு. சாமி, மாப்பிள்ளையே கேட்டு பார்த்தோம், அவர் எடுக்கலன்னு சொல்றாரு. நான் தான் திருடன் எந்த திருடனாவது ஒத்துக்கிட்டு இருக்கானா?
சாமி மாப்பிள்ளை கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டா அவர் கோச்சிக்குவாரு. நீங்க வெத்தலையில மைய போட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க தைரியமா கேட்டுடுறோம். கொஞ்சம் இரு, பார்த்து சொல்றேன். ஆ. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ராஜேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி ஜக்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி. பாருங்க, சரியா தெரியலையே. நல்லா உத்து பாருங்க. ஆள் நடமாடுற மாதிரி தெரியுதுல்ல? தெரியுதா? ஆ ஆ, தெரியுது தெரியுது. என்னம்மா தெரியுது? யார் முகம் தெரியுது? மாப்பிள்ளை முகம்தான். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆமாண்டி, மாப்பிள்ளை முகம்தான். அப்ப அவர் தான் எடுத்திருக்காரு. சாமி, அவர் நகையெல்லாம் எங்க வச்சிருக்காரு, அதையாவது சொல்ல முடியுமா? சொல்லிட்டா போச்சு. ஓம் சக்தி ஓம் சக்தி. நகை எங்க இருக்கு தெரியுமா? அவர் என்ன வேலை செய்யறாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். அவர் அங்க வேலை பார்க்கிற ஒருத்தர்கிட்ட தான் நகையை கொடுத்து வச்சிருக்காரு. சாமி, அது ஒரு பொம்பளையா? பரவாயில்லையே, நான் சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லிட்டீங்களே. என்ன சாமி சொல்றீங்க? நான் சொன்னது கரெக்டா? அதான் சரியா சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன சந்தேகம்? இந்த வெத்தலையை பாருங்க, அந்த பொம்பளை யாருன்னு இதுவே காமிச்சிடும். பாருங்க, அந்த பொம்பளை உங்க வீட்டுக்கு கூட வந்துட்டு போயிருக்கா. முத்தழகி, எனக்கு அதுல அந்த ஸ்னேகா முகம் தெரியுதுடி. உனக்கு தெரியுதா? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆ. அவர் நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அவகிட்ட தான் கொடுத்துருக்காரு. என்ன குழப்பத்தோட சொல்றீங்க? அதுதான் நிஜம். அந்த பொம்பளை கிட்ட தான் உன் புருஷன் நகையை கொடுத்து வச்சிருக்கான். உடனே போனா எல்லாத்தையும் மீட்டுடலாம். ஓம் சக்தி. மா, நகையை மட்டும் மீட்டா பத்தாது, என் புருஷனே அவகிட்ட இருந்து மீட்டணும். வா, இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். வா போலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டாக்டர் எப்போ தான் கூப்பிடுவாங்க? செல்லம்மா, கொஞ்சம் பொறுமையாரு. ரிப்போர்ட் வந்தால் தானே டாக்டர் கூப்பிடுவாங்க. அது சரி, டெஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் ஆகும் ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு. சிஸ்டர், செல்லம்மாவோட ரிப்போர்ட் தானே? ஆமாம் சார். ஓகே. செல்லம்மா, இரு, ஏன் அவசரப்படுற? நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். எதுக்குங்க? அதான் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுல்ல. ஏன் அவசரப்படுற? வேற வேலை கூட இருக்கலாம்ல. வரலாமான்னு கேட்டு போறதா மரியாதை. நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க. டாக்டர், நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரிப்போர்ட் என் வைஃப் செல்லம்மாவோட தானே? ஆமா, செல்லம்மா தான். அவங்கள கூப்பிடுங்க உள்ள. கூப்பிடுறேன் டாக்டர். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஃபேமிலி ப்ராப்ளத்துல என் ஒய்ஃப் பாய்சன் சாப்பிட்டா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அவளை நல்ல வேளை கடவுளா இருந்து டாக்டர் காப்பாத்திட்டாரு. ஆனா அவ சாப்பிட்ட பாய்சனால அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும் டாக்டர் சொன்னாரு. அந்த விஷயத்த நான் இது வரைக்கும் என் ஒய்ஃப்ட சொல்லல. ஒருவேளை இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது நெகட்டிவா இருந்தா அதை என்கிட்ட சொல்லுங்க. தயவு செஞ்சு அவ இருக்கும்போது சொல்லாதீங்க ப்ளீஸ். அவ தாங்கிக்க மாட்டா டாக்டர். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.
செல்லம்மா, டாக்டர் வர சொன்னாங்க. வா. பார்த்து. டாக்டர் வாங்க, உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ டாக்டர். சொல்லுங்க டாக்டர், குழந்தை நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்குல்ல? எஸ், growth எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்பா, இப்பதான் டாக்டர் நிம்மதியா இருக்கு. நர்ஸ் மேடம், கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே மேடம். எஸ் டாக்டர். நர்ஸ், இவங்களை பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர். செல்லம்மா, வாங்க. அவங்க சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க. அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஈஸியா ஆகும். சரிங்க டாக்டர். சார், ஒரு நிமிஷம், நீங்க போங்க. சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க மிஸ்ஸஸ் வயித்துல 2 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கு. டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? எஸ். டாக்டர், குழந்தை ஆனா பெண்ணா? இல்ல, நீங்க சொல்லக்கூடாது. பரவாயில்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த விஷயத்த என் செல்லமா இருக்கும்போது சொன்னா அதை கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இருங்க டாக்டர், நான் போய் செல்லமா கூட்டு வந்துடுறேன். இருங்க. அவசரப்படாதீங்க டாக்டர். இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. என்ன டாக்டர்? இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். டாக்டர், அதை நீங்க தாங்கிக்கணும்னு தான் முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு சொன்னேன். என்ன டாக்டர், குழந்தை நல்லபடியா வளருதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னவோ பயமுறுத்துற மாதிரி சொல்றீங்க. நான் சொன்னதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய்யும் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர். நெகட்டிவான விஷயத்த உங்க மிஸ்ஸஸ் கிட்ட நீங்க சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டதால் தான் பாசிட்டிவான விஷயத்த மட்டும் சொன்னேன். டாக்டர், நீங்க சொல்றதை கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் தெளிவா சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். ரெட்ட குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு உடம்புல ஊனம் இருக்கு சார். நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதையே கொஞ்சம் வேற விதமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இதுல ஆறுதல் பண்றதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? நீங்க சொன்னது என் நெஞ்சில கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க மிஸ்ஸஸ் வயித்துல ஒரே ஒரு குழந்தை தான் வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அது நீங்க பயந்த மாதிரி ஊனம் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். நல்ல வேளையா உங்க மிஸ்ஸஸ் வயித்துல 2 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு ஊனமா இருந்தாலும் இன்னொரு குழந்தை எந்த குறையும் இல்லாம வளர்ந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ஊனமா இருக்கிற குழந்தைய கணக்குல எடுத்துக்காம நல்லா வளர்ற குழந்தைய மட்டும் கணக்குல வச்சுக்கோங்களேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 குழந்தையுமே எங்க குழந்தைக்கு தான். எப்படி டாக்டர் ஒரு குழந்தைய ஒதுக்க முடியும்? ஊனமா வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு டாக்டர்? ஐ எம் சாரி, நான் உங்களை சமாதானப்படுத்த தான் அப்படி சொன்னேன். நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால சமாதானம் ஆக முடியாது டாக்டர். ஒரு தாயோட வயிற்றுலதான் ஒரு குழந்தை எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவ சாப்பிட்ட விஷத்தால அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன் டாக்டர், என் குழந்தைய
உங்களால குணப்படுத்த முடியாதா? குழந்தை முதல்ல பிறக்கட்டும். அது உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால எதையுமே சொல்ல முடியும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குணப்படுத்த முடியாதான்னு கேக்குறேன். நீங்க என்னடா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றீங்க? என்ன டாக்டர் இது? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி டெலிகேட்டான விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். டாக்டர், நான் அவசரப்படுறதுக்கு காரணமே வேற. பிறக்கும் போதே குழந்தை ஊனமா பிறந்தா அதை என் பொண்டாட்டியால தாய்க்க முடியுமான்னு தெரியல டாக்டர். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் நினைச்சிருந்தா இந்த விஷயத்த அப்பயே உங்ககிட்ட இருந்து மூடி மறைச்சிருக்கலாம். அப்படி மறைச்சிருந்தேன்னா குழந்தை பிறக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்திருக்கும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வர வேண்டான்னு தான் நான் இப்பவே இந்த விஷயத்த சொன்னேன். முதல்ல இதை ஏத்துக்கிற பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும். அப்புறம் நீங்க தான் உங்க மிஸ்ஸஸ் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க டாக்டர். குழந்தை பிறக்கும் போதே பாதிப்போட பிறக்கணும் எதிர்பார்த்த எனக்கு தாங்கிக்க முடியல டாக்டர். ரொம்ப நம்பிக்கையோட இருக்க என் பொண்டாட்டியால எப்படி தாங்கிக்க முடியும் தெரியல. வரேன் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். டாக்டர் என்னங்க சொன்னாங்க? ஏன் கண் கலங்குனீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னங்க? ஒன்றும் இல்லை செல்லம்மா. அது அது வந்து செல்லம்மா, டாக்டர் நமக்கு ரெட்டை குழந்தைங்கன்னு சொன்னாங்க. ரெட்டை குழந்தையா? எங்க நமக்கு ரெட்டை குழந்தைகளா? ஆமா செல்லம்மா. என்னால நம்பவே முடியலங்க. என்னாலேயும் தான் நம்பவே முடியல. இவ்வளவு வருஷமா குழந்தை பாக்கியம் எல்லாமே இருந்தேன். இப்போ ஒரே பிரசவத்துல ரெட்டை குழந்தைங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? என்னாலேயும் கூட நம்ப முடியல. இங்க நாம சந்தோஷப்படுறதை விட வீட்டுக்கு போய் சொன்னா வீட்டுக்கு போலங்க. வாமா, டெஸ்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏமா இவ்வளவு வெயிலா இருக்கு, கொடையை எடுத்து போக கூடாதா? என்னப்பா டாக்டர் என்ன சொன்னாரு? அது டாக்டர் என்ன சொன்னான்னு கேட்டா மரம் மாதிரி நிக்கிறியடா. சந்தோஷத்துல அவருக்கு பேச்சே வரல மாமா. என்னம்மா? நான் சொல்றேன். சொல்லு. எனக்கு ரெட்டை குழந்தைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அவளை தூக்குறிய? செல்லமாக்கு பிறக்கிற குழந்தைய ஒன்னா தூக்கலாம். அதுலயும் ஒரு குழந்தை தான். ஆமா. என்ன சித்தப்பா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கையில ஒரு குழந்தை, இந்த கையில ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைய வச்சு நான் கொஞ்சம் போறேன். அது எப்படி? குழந்தைங்க அந்த சமயத்துல துள்ளிச்சுனா எப்படி நீ சமாளிப்ப? ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்காது. அட கடவுளே, என்ன நீ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்றீங்க? குழந்தை பிறந்தே உங்க கையில பிடிக்க முடியாது போல இருக்கே. ரெட்டை குழந்தைங்க பிறக்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேம்மா. இனிமே கடைசி காலத்தை எப்படா கழிக்குதுன்னு நினைச்சேன். ஒரு 2 பிள்ளைங்களை என் கையில கொடுத்தீங்கன்னா ஜாலியா சந்தோஷமா காலத்தை என்ன குழந்தை சொன்னாங்களா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, அது எனக்கும் தான் தெரியும். இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கே. எந்த பாப்பாவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இது அம்மா, இப்பவே என் காதுக்குள்ள 2 பேர பிள்ளைங்க சிரிக்கிற மாதிரி பேசுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குப்பா. கற்பனையிலேயே குழந்தைங்களை வளர்த்துருவீங்க போல இருக்கே. சரி, குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? என்னங்க சொல்லுங்க. ஆமாமா, குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க.
அப்புறம் என்னடா இந்த சந்தோஷத்தை கொண்டாடி தானே ஆகணும். என்ன அமுதா சொல்ற? ஆமா சித்தப்பா, நான் இன்னைக்கு பால் பாயசம் செய்ய போறேன். பாயசம் பண்ண மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்லம்மாக்கு சீமந்தம் பண்ணி பார்க்கணும் இல்லம்மா? ஆமால. பொம்பளைங்க எங்களுக்கு தோணாத விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கு. அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே சீமந்தம் பண்ணி அது தீர்வோம். இப்பவே ஜோசியர்கிட்ட போய் நாள் குடிச்சிட்டு வந்துடுறேன். மாமா என்னம்மா? வேண்டாம். ஏமா வேணாங்கிற? சீமந்தம் பண்றதுக்கு நல்ல நாள் பார்க்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, எனக்கு இப்ப சீமந்தமே வேண்டான்னு சொல்றேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணி பார்க்கறதானம்மா அழகு. அத போய் வேணான்னு சொன்னா எப்படிமா? நான் காரணத்தோட தான் சொல்றேன். சீமந்தண்ணா அப்பா, அண்ணன், தம்பி, அண்ணி எல்லாரும் சேர்ந்து செய்யணும். என் அண்ணன் தம்பி என்னை ஆசீர்வாதம் பண்ணி, அண்ணி என் கையில வளையல் போட்டு அப்பா அதை பார்த்து ரசிக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். ஆனா என் நிலைமை என்ன அப்படியா இருக்கு? அண்ணன் அன்னைக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்பா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இப்படி எல்லாரும் ஒரு மூலையில இருக்கும்போது எனக்கு சீமந்தம் ரொம்ப அவசியமா? அப்போ சீமந்தம் பண்ணிக்கிற பொம்பளைங்க எல்லாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரியா? இங்க பாரு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதுக்காக செய்ய வேண்டிய முறைய செய்யாம இருப்பாங்களா? நான் அப்படி சொல்லலைங்க. ஒவ்வொரு விஷயமும் மனுஷன் செய்யறது சந்தோஷத்துக்காக தான். ஆனா இப்ப நீங்க செய்யற சீமந்தம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏமா ஆவாத கதையை பேசின்னு இருக்க? அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து உனக்கு சீமந்தம் பண்ணணும்னு நினைச்சா இந்த ஜென்மத்தில் உனக்கு சீமந்தமே நடக்காது. போதுமா? அது நடக்காதுன்னு தெரிஞ்சதா நான் இப்ப எனக்கு சீமந்தம் வேண்டான்னு சொல்றேன். ஏன் அண்ணி, உங்களுக்கு சந்தோஷம் தர விஷயத்த நீங்க எதுக்கு வேண்டான்னு ஒதுக்குறீங்க? எனக்கு இதுல எல்லாம் ஒண்ணு சந்தோஷம் இல்லாமதா. என் பிள்ளைங்க எல்லாம் எந்த குறை இல்லாம நல்லபடியா பொறுக்கணும். அது வாய் நிறைய என் அம்மானு கூப்பிடணும். எனக்கு அதுவே போதும். கேளுமா. எங்க? ஏமா? என்னங்கம்மா? இங்க ஸ்னேகான்னு ஒருத்தர் இருக்காளே, அவ வீடு எங்க? இதோ அதுதான். வா, இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு அவ என் கையில செத்தா. அவளா இருக்கட்டும், அப்ப இருக்குது. சண்டை போடலாங்கிறியா? பின்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போனாங்கறியா? வா, முதல்ல பார்க்கலாம் இருக்காளான்னு. இருக்காம எங்க போவா? கதவு திறந்து இருக்கு. போ போ, போய் பார்க்கலாம். பழம் சாப்பிடுறாளாம். சாப்பிடட்டும் சாப்பிடட்டும். எழுந்துடுறி. ஏண்டி, எங்களை என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சுக்கிட்டியா? என் புருஷனை ஏவிய விட்டு நகையெல்லாம் திருடிட்டு வர சொல்லியிருக்கியா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? நான் நகை எடுத்துட்டு வர சொன்னா? ஏய், ரொம்ப நடிக்காத. கோயில்லையே உன் நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டேன். இனிமே உன் நடிப்பை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். உன்கிட்ட தான் எங்க நகருக்கு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க,
நான் ஒண்ணு உங்க நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லல, தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க ஊர்லயே வெத்தலையில மைய போட்டு பார்த்துட்டோம், அதுல மூஞ்சி தான் தெரியுது. என்னது வெத்தலையில மை போட்டு பாத்தீங்களா? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்களா? அடியே, வெத்தல்ல மைய போட்டு பாக்குறது உனக்கு வேணும்னா முட்டாள்தனமா இருக்கலாம். காலகாலமா திருட்டு போன பொருள்களை அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. உன்னுடைய திருட்டுத்தனத்தையும் நாங்க அப்படிதான் கண்டுபிடிச்சோம். சும்மா இந்த சாக்கு எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சதா ஏன் நினைப்போடவே போய் வெத்தலையில மை போட்டு பாத்துருப்பீங்க. உங்களுக்கு அதுல என் முகம் தெரியற மாதிரி தோணி இருக்கும். அதையே புடிச்சுக்கிட்டு நேரே கூட சண்டை போட வந்துட்டீங்களா? இத பாரு, வெத்தலையில உன் முகம் தெரிஞ்சதோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் புருஷன் நகைய வேற எங்கேயும் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, உன்கிட்ட தான் கொடுத்திருக்கணும். இங்க பாருங்க, நான் உங்க புருஷனோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. என்கிட்ட கொண்டு வந்து அவ்வளவு நகையை ஏன் கொடுக்கணும் சொல்லுங்க? சாதாரண எம்ப்ளாயியா? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? உன்னை அவர் எந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறாருன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் செல்லம்மா என்கிட்ட வந்து சொன்னாடி, அப்பவே ஒன்னையும் உங்க அப்பனையும் இந்த ஊரை விட்டே துரத்தி இருக்கணும். ஆனா ரத்னா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரே, அதனால ஏமாந்து போயிட்டேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? தான் பொண்ணு மேலேயே பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு அவர் மாறி போயிட்டாருன்னா எல்லாத்துக்குமே நீதாண்டி காரணம். சும்மா நிறுத்துங்க. உங்க கையால் ஆகாத தனத்துக்கு என்ன வந்து குறை சொல்றீங்களா? நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க புருஷன் என்ன வந்து பாக்குறாரு? என்னடி சொன்ன? யார பார்த்து நீ புருஷனை சரியா கவனிக்க தெரியலன்னு சொன்ன? நானும் அவரும் பிரியமா தாண்டி இருந்தோம். ஆனா நீதான் ஒழுங்கா இருந்த அவர் மனசுக்கு எடுத்து எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குற. உன்ன மாதிரி அடுத்தவங்க புருஷனுக்கு அலையிற ஜென்மங்க இருக்கிற வரைக்கும் எப்படிப்பட்ட நல்ல பொண்டாட்டியாலையும் நல்லா வாழ முடியாதுடி. என்ன அவர் இல்லாத நேரமா பார்த்து ரெண்டு பேரும் வந்து தனியா இருக்கிறவங்க கிட்ட மிரட்டுறீங்களா? எங்க இதே அவர் இருக்கும்போது ரெண்டு பேரும் வாங்க பாப்போம். என்னடி கைய சொடுக்குற? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். நான் என்ன தள்ளுறது? உங்க புருஷனை வச்சே உங்களை வெளியில தள்ள வைப்பேன். யார பார்த்து என்ன சொல்ற? எச்ச சோறு சொல்ற நீ? என் பொண்ணு நீ வெளியில விரட்டிடுவியா? ஏய், கொலை பண்றதுக்கு உன் அப்பனால மட்டும்தான் முடியும் நினைச்சியா? என்னாலயும் முடியும்டி. இதுக்கு மேல என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்க நின்னு உன்னையும் அப்படி சேர்த்து வச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேண்டி. அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்லிட்டேன்ல, நகை இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? வெளியில போங்க. பாரு, நகை இருக்கா இல்லையான்னு நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பீரோவை தர. நான் தான் நகை இல்லைன்னு சொல்றல, வெளியில போங்க. ஏய், நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நகை எங்க இருக்குன்னு சொல்லு. போ, போய் எடு. முடியாது. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. சாவி எடு. எடு சாவிய. இப்ப என்ன உங்களுக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே? போங்க போங்க. நீ போடா. நடா. போ. இங்கே நில்லு. பாருங்க, பாக்குறோம் பாக்குறோம். பாருங்க. பாருமா, அங்கெல்லாம் பாருமா. பாக்குறேம்மா. இதுலயும் காணோம். இங்க அது கிடைச்சதாமா? ஒண்ணுமே கிடைக்கலையேம்மா. எங்கேயுமே காணுமே. என்ன எதுவும் கிடைக்கலையா? வாய முடுறி. மா, இவ நகையெல்லாம் இவங்க அப்பா கிட்ட கொடுத்துருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். ஏய், எங்கடி உங்க அப்பா? வெளியில போயிருக்காரு. இத பாரு, உனக்கும் உங்க அப்பனுக்கும் சொல்லி வைக்கிறேன், ஒழுங்கா எல்லா நகையும் கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துடணும். அப்புறம் இந்த வீட்டை விட்டு ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இது 2 நாளுக்குள்ள நடந்தாகணும். இல்ல உங்களை நாஸ்தி பண்ணிடுவேன். நாஸ்தி. வாமா, வா போலாம். மூஞ்சிய பாரு, அடுத்து உங்க குடிய கெடுக்க வந்து. இந்த நேரம் பார்த்து நான் வீட்டுல இல்லாம போயிட்டேனே. நான் மட்டும் இருந்திருந்தேன், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். உனக்கு நடந்தது அவங்களுக்கு நடந்திருக்கும். பொம்பளைங்கள அவங்க
ராட்சசிங்க. நீங்க எதுக்குப்பா டென்ஷன் ஆகுறீங்க? அந்த முத்தழகி யாருக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டு போனாலும் அந்த ஆளு கையாலேயே நான் அவளை அசிங்கப்பட வைப்பேன். அப்பதான் என் மனசு ஆறும். நீ சொல்றது சரி, ஆனா அந்த அளவுக்கு முத்தழிட்டு நடந்து போன அந்த கடற்கரை நடந்துக்குவா, நடந்துக்க வைப்பேன். கடற்கரை வரான். வரட்டும் வரட்டும், விடுற விடல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அங்கே நில்லுங்க. உள்ள வராதீங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியே கிளம்புங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அத போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கேளுங்க. பொண்டாட்டி கிட்ட கேட்கணுமா? என்ன சொல்ற நீ? அவ இங்க வந்தாளா? ஆமா, அவங்க மட்டும் இல்ல, கூட உங்க மாமியாரும் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா அவங்க வந்த நேரம் பார்த்து நீங்களும் இல்ல, அப்பாவும் இல்ல, யாரும் இல்லாத நேரமா பார்த்து என்ன அடிச்சு உதைச்சு முடிய பிடிச்சு இழுத்து என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. சேகா, இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு போன் பண்ண கூடாதா? எதுக்கு எனக்கு போன் பண்ணுங்க? உங்க கூட பழக கூடாது, பேச கூடாதுன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போனாங்க. அதுக்கு மேல நான் உங்களுக்கு எதுக்கு போன் பண்ணோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க எதுக்கு திடீர்னு இங்க வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? அவங்க என்ன அசிங்கப்படுத்துறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இருக்கு பாருங்க. ஏங்க நீங்க எனக்கு நகை கொடுத்தீங்க, அப்பா பேசாம இருங்க, பேசிட்டு இருக்கல. எதுக்காக நீங்க நகை என்கிட்ட கொடுத்தீங்க? எதை கொடுத்தீங்க? உங்க சைட்ல இருக்கவங்களுக்கு என்ன போய் சம்பளம் கொடுக்கறதுக்காக நகை வைக்க சொன்னீங்க. நானும் நகை அடகு வச்சு அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சுல. இதுக்கு உங்க பொண்டாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் தான் என்னமோ உங்களை ஏவி விட்டு உங்க வீட்டுல போய் நகை எல்லாம் திருடிட்டு வர சொன்னேனா? போதுமா? அந்த நகையை என் பொண்ணு இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. எதை வச்சு நீங்க சந்தேகப்படுறன்னு கேட்டிருக்கா? அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க சொன்ன காரணத்தை கேட்டீங்கன்னா கன்றாவி நீங்க அடுத்த நிமிஷம் இங்க நிக்க மாட்டீங்க. என்ன சொன்னாங்க? வேண்டாம் விடுங்க. என்ன சொன்னாங்க சொல்லு. கேளுங்க, வேண்டாம் ஒண்ணும். சொல்லுடி. திருடினது யாருன்னு தெரிஞ்சுக்க மை போட்டு பார்த்தாங்களாம். அதுல கன்றாவி ஏன் முகரக்கிட்ட தெரிஞ்சுச்சான். அதனால நான் தான் திருடினேன்னு முடிவே பண்ணிட்டாங்களாம். இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அதத்தான் நானும் கேட்டேன். அதத்தான் நான் கேட்டதுக்கு என்ன போட்டு அடிச்சு உதைச்சு முடிய போட்டு பிச்சு இந்த கோலமாக்கி வச்சுட்டாங்க. நானும் எவ்வளவோ கெஞ்சினேங்க, எவ்வளவோ சொல்றேன். இங்க பாருங்க, என்கிட்ட இல்லைங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினேன், கேட்கலையே. ஏதோ பெரிய ரவுடி கும்பல் உள்ள புந்து வீட்டையே குட்டிகளாட்ட பண்ற மாதிரி அங்க பாருங்க அவங்க பண்ணி வச்ச நகை எல்லாம். பீரோ, சூட்கேஸ், Dress எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணி வச்சிருக்கிற கோலத்தை பாருங்க. பொம்பளைங்க பண்ற வேலையா இதெல்லாம்? பாத்தீங்கல்ல, வீட்டையே புரட்டி போட்டாச்சு. கிடைக்கலன்னு போயிட்டாங்க. எப்படி கிடைக்கும்? இங்க இருந்தா தானே கிடைக்கும். இங்க எதுவும் கிடைக்கலன்னு அவங்க அமைதியா போயிட்டாங்களா? அமைதியா? அமைதியா போயிடுவாங்க. அவ்வளவு சாதாரணவங்களா உங்க வீட்டாளுங்க? சொல்றாங்க நகை இங்க இல்லையா, நான் வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கேன். அத நாளைக்குள்ள நான் கொண்டு வந்து அவங்க கிட்ட சேர்த்துடணுமா. சேர்த்துட்டு நானும் எங்க அப்பாவும் இந்த ஊர்லயே இருக்க கூடாதான், வேற எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணுமா. மீறி போலன்னா என்னையும் எங்க அப்பாவையும் கொன்னுடுவாங்களாம். சொல்றது யாரு? உங்க மாமியாரு. சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. பொறுக்கிங்களை விட கேவலமா பச்சாரி மாதிரி நடந்துட்டாங்க உங்க மாமியாரு. உங்களுக்காக இழக்க கூடாதெல்லாம் எழுந்தோம். இவ்வளவு அசிங்கம் பண்ணமா? பொம்பளைன்னு கூட பார்க்காம வந்து என்ன அடிச்சு முடிய பிடிச்சு இழுத்து கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. இன்னும் எவ்வளவுதான் உங்களுக்கு
நாங்க பொறுத்துக்கிறது? போதும். இதுக்கு மேல எனக்கு தாங்கிக்கிற சக்தி இல்ல, மனசுலயும் சரி உடம்புலயும் சரி. நீங்க போங்க, போய் உங்க பொண்டாட்டி, உங்க பொண்ணு, உங்க மாமியாரோட போய் சந்தோஷமா இருங்க. இனிமே தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதீங்க, போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.